ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதின எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க, ஸோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதால, உங்கள் பேட்ச்ல சேர்ந்ததால ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து என்னென்ன டெஸ்ட் எழுதி பார்த்தோமோ மேக்ஸிமம் எல்லா கேள்வியுமே வந்திருந்தது. எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்னால் பார்க்க முடியல. இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன் கொஸ்டினை. 2 நாளா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததால என்னால் கொஸ்டின் பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தேன். பட் கொஸ்டின் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நேற்று கால் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதை விட கொஸ்டின் பார்க்கவும் இன்னுமே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம கிளாஸ்ல என்ன நடத்துனமோ, என்ன வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தோமோ, என்ன வந்து டெஸ்ட் வச்சோமோ, என்ன வந்து ஃபுல் மாடல் எக்ஸாம் வச்சோமோ அதுவே தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எக்ஸஸா எந்த ஒரு மாடலுமே இல்லை. நம்ம என்னென்ன மாடல் கவர் பண்ணமோ எல்லா மாடலும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில மாடல் கேட்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், என்னென்ன கவர் பண்ணமோ எல்லா கொஸ்டினும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது ரீசனிங். ஸோ கண்டிப்பா நம்மளோட பேட்ச் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கிளாஸ் ஆகட்டும், ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆகட்டும், இது போக பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ்க்கு நிறைய கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 40க்கு 40 அப்படிங்கிறது அசால்ட்டா நீங்க தூக்கி இருக்கலாம். அது போக ரொம்ப டைமிங்கும் இழுத்துருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சம்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஒரே ஒரு சம் மட்டும் தான் இருந்திருக்கும். மற்றது எதுவுமே அந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ கொஸ்டின் பார்த்ததுமே இன்னுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். அது போக எத்தனை கொஸ்டின் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்மளோட இதுல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மொத்தமா 12 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சேம் கொஸ்டின். நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் கொடுத்தோம், என்ன டெஸ்ட் வச்சோம், என்ன கிளாஸ்ல எடுத்தோம், இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே டிட்டோ கொஸ்டின் 12 கேள்விகள் அப்படியே வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க 28 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடல் சம்ஸ்ல வந்திருந்தது. அதாவது கொஞ்சம் ட்விஸ்டடா, கொஞ்சம் வந்து அதாவது அதே தான் நம்பர்ஸ் மாறியோ இல்லை வந்து வேர்ட்ஸ் மாறியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா? ஸோ அதே இதில் வேற சம்ஸ் பார்த்துருப்போம். அதே மாடல் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்க்கலாம். பாருங்க, எந்த இடத்துல நம்ம அந்த கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தெளிவாக கவனிங்க. பாருங்க, 113வது கேள்வி. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்பர் மாறி இருக்கும், இருந்தாலுமே பார்த்துக்கோங்க. அந்த ஸ்மோக்கிங் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கெடியூல் 12ல, ஸோ ஸ்கெடியூல் கொடுத்தோம் இல்லையா, 15 ஸ்கெடியூல் கொடுத்துருந்தோம் பேட்ச்ல. ஓகேங்களா? ஸோ அதுல 12வது ஸ்கெடியூல் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிற வீடியோல உங்களுக்கு இந்த சம் வந்து 4th சம்மா நான் நடத்தியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் பாருங்க, அந்த வீடியோ கிளிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா என்னது, நம்ம என்ன நடத்துறோமோ அதே கொஸ்டின் தான். ஒரு வார்த்தை கூட மாறல. அப்படியே பாருங்க, இங்க என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும் டிட்டோ, ஒன்று கூட மாறாம அப்படியே வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று பார்த்தீங்க அப்படின்னா புகைப்பிடிப்பவரின் மன உறுதியை இறுதி வரை சோதிக்கும் மனித பலவீனங்களில் ஒன்று புகைப்பிடித்தல். ஓகேங்களா? அதாவது என்னதான் வந்து அதை நம்ம விட்டுறணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க அதோட பலவீனம் வந்து என்ன ஆயிரும், அவங்க நினைச்சா கூட அதை விட முடியாது அப்படிங்கிற ஒரு பலவீனம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த புகைப்பிடித்தல். முடிவு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடிப்பதை கைவிடுவது மிகவும் கடினம் அப்படின்னு நினைச்சா கூட, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதை விடுறது வந்து கடினம், அது அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அங்கேயும் முன்னாடியே கூற்றுலையும் இருக்கு. அது போக மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு. பாருங்க, மனித பலவீனங்களில் ஒன்று அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அது போக பல பலவீனங்கள் உண்டு இல்லையா? ஸோ அப்ப ரெண்டுமே ஃபாலோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா முடிவு 1, 2 சரிதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே கிளாஸ் வீடியோ, அதே வீடியோல செகண்ட் கொஸ்டின். எப்படி நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது 4th கொஸ்டின்னு சொன்னனோ, சேம் வீடியோல செகண்ட் கொஸ்டின். நீங்க வேணா இப்ப கூட ஓபன் பண்ணி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்
ஜென்ரல் ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல செகண்ட் கொஸ்டின் இது, ஃபோர்த் கொஸ்டின் அது, நீங்க வேணா எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது எம்என் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்க, சேம் அதே தான், டிட்டோ என்ன இங்க இருக்கோ அதுதான் இங்கிலீஷ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டிட்டோவா ஒரு வார்த்தை கூட மாறாம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நாங்கள் சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து படித்து கற்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது பெரிய நிறுவனங்கள்ல இருந்து இவங்க எடுத்து அதை வந்து கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முடிவு பாத்தீங்க அப்படின்னா எம்என் நிறுவனம் உலகில் உள்ள ஒரு சிறந்த நிறுவனம்னு சொல்றாங்க. ஸோ எம்என் நிறுவனம் சிறந்த நிறுவனம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இது தவறு. ஆனா சிறந்த உலகத்துல இருக்க சிறந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கிறது எல்லாமே கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும், நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்ப ரெண்டு மட்டும் ஃபாலோ ஆகும். பாத்தீங்கன்னா இது வீடியோ கிளிப். ஓகேங்களா? சோ பாருங்க, இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், ரெண்டு மட்டும் சரியானது, பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் கூட மாத்தல, சேம் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப அப்படியே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இதெல்லாமே அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா இதுவும் டிட்டோ அதுவே தான், ஆனா வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும். பாருங்க, பின்வருவனவற்றுள் எது எப்போதும் வீரத்தில் காணப்படும்? பிரேவரி. சோ அதே தான். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, வீரத்துடன் செயல்படுவரிடம் கீழ்காண்பனவற்றுள் எது காணப்படும்? இந்த வார்த்தைகள் மட்டும்தான் வேறையே தவிர சோ என்ன சொல்ல வராங்களோ அது ஒண்ணுதான் இல்லையா? சோ பாருங்க, கரேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், பவர், நாலேஜ், அதே தான் நாமளும் ஆப்ஷன் கொடுத்தோம். கரேஜ், பவர், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ். ஸோ கரேஜ் அப்படிங்கிறது தான் ஆன்சர், அதாவது தைரியம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஸ்கெடியூல் 6ல நம்ம கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டுமே வீடியோல இருந்த கொஸ்டின். இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 6ல நம்ம கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின். பாத்தீங்கன்னா ரீசனிங்ல டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரூத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரூத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே தான் இந்த கொஸ்டின் வரும். ஸோ ஃபோர்த் கொஸ்டினா கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் பாத்தீங்கன்னா 40 கேள்விகள் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுல 4வது கொஸ்டினாவே இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம், ஸ்கெடியூல் 6க்கானது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்கெடியூல் டெஸ்ட்டும் நீங்க எழுதிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ண கொஸ்டின் தான்டா அப்படின்னு வேகமா நம்ம ஆன்சரை டிக் அடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். டைமிங் நமக்கு இழுத்துருக்காது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா கிளாஸ் வீடியோ. சோ இதுவும் அதே தான். ஓகேங்களா? சோ வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரூத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது டெஸ்ட் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா கிளாஸ் வீடியோ போர்ட்ல நான் நடத்தியிருப்பேன். ஓகேங்களா? சோ அதுல பாருங்க 7th கொஸ்டினா இருக்கா, எ ஃபேக்டரி ஆல்வேஸ் ஹேஸ். ஓகேங்களா? சோ இங்க அதுவும் பாருங்க, எ ஃபேக்டரி ஆல்வேஸ் ஹேஸ். பாருங்க, எலக்ட்ரிசிட்டி, சிம்னி, ஒர்க்கர்ஸ், ஃபைல்ஸ். எலக்ட்ரிசிட்டி, சிம்னி, ஒர்க்கர்ஸ், ஃபைல்ஸ். புரியுதுங்களா? அதே சேம் ஆப்ஷன், சேம் ஆன்சர் தான். சோ இதுல ஃபேக்டரி அப்படிங்கறத நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருக்கலாம், சிம்னி இல்லாம இருக்கலாம், ஃபைல்ஸ் இல்லாம இருக்கலாம், பட் ஒர்க்கர்ஸ் இல்லாம ஃபேக்டரி இருக்காது இல்லையா? சோ அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ். பாருங்க ஆப்ஷன் அங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஆன்சரும் நான் டிக் அடிச்சிருக்கேன் இல்லையா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒர்க்கர்ஸ் தான், தொழிலாளர்கள் தான். ஓகேங்களா? சோ இது வந்து எந்த வீடியோல இருக்கும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரூத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த வீடியோல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. So a box contains 2 white. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கெடியூல் 7ல. ஓகேங்களா? சோ ரீசனிங்ல பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த டாபிக் வந்து ஸ்கெடியூல் 7ல கொடுத்திருந்தோம். சோ அந்த டெஸ்ட்ல ஸ்கெடியூல் 7 டெஸ்ட்ல 11வது கேள்வியா கொடுத்த கேள்விதான், சேம் டிட்டோ கேள்வி, சேம் ஆப்ஷன். பாருங்க 32, 48, 64, 96. ஓகேங்களா? சோ சேம் அதே கொஸ்டின் தான். அதுக்கான ஆன்சர் 64. சோ எப்படி வந்தது அப்படின்னா, சோ பாருங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 2 வெள்ளை நிற பந்துகள் கொடுத்திருக்காங்க, 3 கருப்பு நிற பந்துகள் கொடுத்திருக்காங்க, 4 சிகப்பு நிற பந்துகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கொண்ட 3 பந்துகள் எடுக்கணுமா? மொத்தமா 3 பந்து எடுக்கணும். அதுல கம்மி பட்சம் 1வது பிளாக் இருக்கணும். ஓகேங்களா? சோ கம்மி பட்சம் 1 அப்படின்னா அதிகபட்சம் 3மே பிளாக்கா கூட இருக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இது பிளாக், அதுக்கப்புறம் 2 கலர் இருக்கு இல்லையா? சோ நான் கலந்து எடுத்துக்கோங்க, தனித்தனியா எடுக்காம கலந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் கலந்தீங்கன்னா என்ன வரும், 6 பால் அப்படின்னு வரும் இல்லையா? சோ அப்ப மொத்தமா 3 கருப்புல 3மே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அடுத்ததுல நம்ம எடுக்கணுங்கிறது கிடையாது, இது ஒரு வாய்ப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ்
3 கருப்புல 2 கருப்பு எடுக்கலாம். அது போக 6 கலர் இருக்கு இல்லையா, 6 பால் மீதி 2 கலர்ல அதுல ஒரே ஒரு பால் எடுக்கலாம். ஏன்னா குறைஞ்சபட்சம் 1 இருக்கணும் இல்லையா. சோ இதுல 2 இருக்கலாம். அடுத்து 3ல 1 எடுக்கலாம், 6ல 2 எடுக்கலாம். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா கம்மிபட்சம் என்ன இருக்கணும், 1ஆவது இருக்கணும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் பாருங்க, NCN அப்படின்னா வேல்யூ 1. அப்ப இதுக்கான ஆன்சர் 1 பிளஸ் 3C2 என்ன வரும், 3 2 1 1 2 இன்டூ NC1 n தான் ஆன்சர் பிளஸ் 3C1 3 தான் ஆன்சர் இன்டூ 6 5 இது என்ன ஆகும், 2 1. ஓகேங்களா. சோ 2 2 அடிஞ்சிரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3ன்னு வரும். சோ இது என்ன ஆகும் பாருங்க, ஒரு நிமிஷம், இது என்ன ஆகும் பாருங்க, 1 பிளஸ் 6 18 பிளஸ் இது என்ன ஆகும், 9 9 5 45. ஓகேங்களா. சோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க பாருங்க, 1 18 45 கூட்டுனீங்க அப்படின்னா 64ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் எழுதின கொஸ்டின் தான். ஓகேங்களா. சோ ஸ்கெடியூல் 7ல 11th கொஸ்டினா நம்ம டெஸ்ட் எழுதுனது தான். அடுத்து பாருங்க, சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ல கொடுத்த கொஸ்டின். ஓகேங்களா. சோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம், வீடியோல வந்தது பார்த்தாச்சு, டெஸ்ட்ல வந்தது பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க பிராக்டிஸ் கொஸ்டினா நம்ம கொடுத்ததும் வந்துருச்சு. பாருங்க ஸ்கெடியூல் 10ல பிராக்டிஸ் கொஸ்டினா கொடுத்தது அனாலஜி கிளாசிபிகேஷன் இருக்கு இல்லையா. சோ வேறுபட்ட எண் குழு, வேறுபாடு அப்படின்னாலே என்னது, கிளாசிபிகேஷன் தான் இல்லையா. ஏன்னா இருக்கிறதுலயே ஆட் மேன் அவுட் கண்டுபிடிக்கிறது தான் கிளாசிபிகேஷன். சேம் ஒத்தத்தன்மை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது அனாலஜி. பாருங்க ஆப்ஷன் ஏ பி சி இந்த மூணுலயுமே பாருங்க 71 7 3 17 இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா. அதாவது பகா எண். ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன, பகா எண். பாருங்க 67 71 3 5 41 5 3 47 எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 14 மட்டும் பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா இது 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 7ஆல டிவைட் ஆகும், 14ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த இடத்துல 14 அப்படிங்கிறது பகா எண் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இருக்கிறதுல அது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. பாருங்க நம்ம அந்த பிராக்டிஸ் கொஸ்டின்லயும் நம்ம ஆன்சர் கொடுத்துருந்தோம் இல்லையா. சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பாருங்க சோ அப்படியே நீங்க பார்த்த உடனே என்ன பண்ணிருந்திருக்கலாம், டிக் அடிச்சிருந்திருக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுவும் நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா. சோ ஸ்கெடியூல் 2ல பிராக்டிஸ் கொஸ்டினா கொடுத்தது பாருங்க, ஆல்பா நியூமெரிக் ரீசனிங், அரித்மெட்டிக் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆபரேஷன்ல அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படிங்கிற அந்த டாபிக்கில் இந்த கொஸ்டின் வரும். 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு. ஓகேங்களா. பாருங்க இந்த கொஸ்டின் தான் பிராக்டிஸ் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டினா கொடுத்தது. சேம் டிட்டோ, எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு மாறுபாடு இருக்காது. ஆப்ஷன்லயும் பாருங்க சேம் ஆப்ஷன் தான். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, இப்ப 366 பக்கம் எப்படி இருக்கும், 0ல இருந்து 366 வரைக்கும் இருக்கும் இல்லையா. சோ இந்த இடத்துல 0 பக்கங்கள் இருக்காது, 1ல இருந்து வரும் இல்லையா. 0 வராது, 1ல இருந்து வரும். சோ 1ல இருந்து 366 பக்கங்கள். சோ 1ல இருந்து 9 வரைக்கும் எத்தனை சிங்கிள் டிஜிட் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ், இது என்ன வரும், சிங்கிள் டிஜிட் அப்படின்னா வெறும் 9 நம்பர் தான். அடுத்து டபுள் டிஜிட்ல பாத்தீங்கன்னா 10ல இருந்து 99 வரைக்கும் வரும். இது மொத்தமா 90 இருக்கும். கரெக்டா. சோ இதுல 90 நம்பர்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து இந்த இடத்துல 999 போடக்கூடாது, ஏன்னா இங்க 366 பக்கம் தான் மொத்தமாவே இருக்கு. அப்படிங்கும் போது 366ன்னு போடுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 267 பக்கங்கள் இருக்கும். சோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. சோ ஒரே நிமிஷம். சோ இப்போ 9ல ஒரே ஒரு டிஜிட் தான் வரும். பிளஸ் 90ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஜிட் வரும். கரெக்டா. 267ல 3 டிஜிட் வரும். ஏன்னா டிஜிட் தான் நமக்கு கணக்கும், அந்த இலக்கங்கள் தான் கணக்கு. சோ இதுல ஒரே ஒரு இலக்கம் தான் வரும். இதுல 2 இலக்கம் வரும், இதுல 3 இலக்கம் வரும். சோ இது பாத்தீங்கன்னா 9. சோ இது பாத்தீங்கன்னா 180, இதை பெருக்குனீங்கன்னா 801. சோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 990ன்னு வரும். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் 990. சோ இது எல்லாமே பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுவும் பிராக்டிஸ் கொஸ்டின் தான். பாருங்க, ஏ என்பவர் பி இன் சகோதரி, சி என்பவர் பி இன் தாய், டி என்பவர் சி இன் தந்தை மற்றும் இ என்பவர் டி இன் தாய். பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர். சேம் டிட்டோ கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேத்தி. ஓகேங்களா. எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ அப்படிங்கிறவங்களோட சகோதரி, சகோதரினா பெண்ணு, அப்ப பி. சிங்கிறவரு பியோட தாய், சி. அடுத்து டிங்கிறவரு சியோட தந்தை, தந்தைனா ஸ்கொயர் இல்லையா, இது டி.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இ என்பவர் டி இன் தாய், இவங்களுக்கு அம்மா இ. அடுத்து இப்ப என்ன கேக்குறாங்க, ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்பு. இந்த இடத்துல ஏ இருக்காங்க இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிறவங்க டி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மாத்தி சொல்லிட்டேன்னா பியின் சகோதரினா இவங்க தான் வந்து சகோதரி, இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, பி வந்து யாருன்னு நமக்கு தெரியாது. சோ இப்போ இது பெண் அப்படின்னு ஆயிடுச்சா. சோ இவங்க தாத்தா, இவங்க வந்து பொண்ணு. அப்போ இந்த இடத்துல தாத்தாவோட இவங்க இருக்காங்க இல்லையா, டியோட பொண்ணோட பொண்ணு என்ன வரும், பேத்தி அப்படின்னு வரும். சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த இடத்துல இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஏ என்பவர் பி இன் சகோதரி. அப்ப இவங்க தான் வந்து சர்க்கிள், இந்த இடத்துல சர்க்கிள் போடக்கூடாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. ஸோ கேலண்டரிசம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்க கொஸ்டின்ஸும் இருக்கு, பட் அதெல்லாமே அவங்க கேட்கல, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. பாருங்க, ஸ்கெடியூல் 3ல நம்ம டெஸ்ட் கொடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டினா கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின் தான் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஜனவரி 1 2007 வாஸ் மண்டே, வாட் டே ஆஃப் த வீக் லைஸ் ஆன் Jan 1 2008. ஸோ சேம் டிட்டோ கொஸ்டின் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து டியூஸ்டே தான், செவ்வாய்க்கிழமை தான். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ 2007 ஜனவரி 1ல இருந்து 2008 ஜனவரி 1 எத்தனை வருஷம், ஒரே ஒரு வருடம் தான். ஸோ அந்த ஒரு வருடமும் 2007 அப்படிங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா, அதாவது நார்மல் இயரான்னு பாருங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இது 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர், இது டிவைட் ஆகாது. அப்ப இது வந்து நார்மல் இயர் தான். நார்மல் இயரை பொறுத்த வரைக்கும் ஆட் டே ஒரே ஒரு ஆட் டே தான். லீப் இயர் அப்படின்னா தான் 2 ஆட் டே வரும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு ஆட் டே தான். அப்ப கொடுத்திருக்க அந்த டே பாத்தீங்க அப்படின்னா 0. ஓகேங்களா, ஸோ அப்ப 0 அப்படிங்கிறது மண்டே. அப்ப ஒரே ஒரு ஆட் டே அப்படிங்கும் போது என்ன வரும், அடுத்த நாள் என்னது. ஸோ இந்த இடத்துல 2007 to 8, அப்போ அடுத்த நாள் தான் பார்க்கணும். ஸோ டியூஸ்டே தான் வரும். இதுக்கான ஆன்சர் டியூஸ்டே தான். சேம் இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்து தான் இருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து அதே மாடல் தான் இல்லையா. ஸோ சேம் டிட்டோ மாடல். ஆனா என்ன அப்படின்னா பாருங்க, 2020 ஜனவரி 1, 2021 ஜனவரி 1. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல 2020 அப்படிங்கிறது ஒரு லீப் இயர், ஏன்னா 4ஆல இது டிவைட் ஆகும். ஸோ இது வந்து லீப் இயர். ஓகேங்களா, லீப் இயரை பொறுத்த வரைக்கும் ஆட் டே பாத்தீங்க அப்படின்னா 2 ஆட் டே வரும். ஸோ 0 அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க கிழமை. ஓகேங்களா, ஸோ தேர்ஸ்டே. ஸோ அப்போ 1 அப்படிங்கிறது, ஏன்னா 2020ல இருந்து 21 அப்படின்னா அடுத்தடுத்த நாள் போகும். ஸோ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அடுத்து சாட்டர்டே. ஓகேங்களா, ஸோ அப்போ சனிக்கிழமை தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ நம்ம லீப் இயருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து பாருங்க, ஸோ சேம் டிட்டோ கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 481 என்றால், இங்க பாருங்க அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இங்க இதுதான் கரெக்ட் பாருங்க, ஸ்கை இன் ப்ளூ. அடுத்து 246 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சி இன் டீப், 698 அப்படிங்கிறது சி லுக்ஸ் ப்ளூ. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஈஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். இங்க என்ன பண்ணிருக்காங்க, எஸ்க்கு பதிலாக என்னன்னு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். மீதி பாருங்க நம்பர் எல்லாமே ஒண்ணுதான், 481, 246, 698. இங்க கேள்வி பாத்தீங்கன்னா லுக்ஸ்ன்னு இருக்கும், நம்ம டீப்புக்கு கேட்டிருப்போம், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ டீப் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், இங்க லுக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறோம். லுக்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் வருது. அப்ப சி என்ன, ப்ளூ என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். சி இன்னொரு இடத்துல எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த இதுலயும் வருது இல்லையா. ஸோ இதை ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2, இதை ஈக்குவேஷன் 3 நம்ம எப்பயுமே வச்சு போடுவோம் இல்லையா. ஸோ 2 and 3 கம்பேர் பண்ணும்போது சி அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஸோ நம்பர்ஸ்ல எது காமனா இருக்குன்னு பாருங்க, 6 அப்படிங்கிறது காமனா இருக்கு. அப்ப சிக்கு 6. அடுத்து ப்ளூ இருக்கு. ப்ளூ பாத்தீங்கன்னா 1 and 3ல ப்ளூ இருக்கு. ஸோ ரெண்டுலயும் நம்பர்ஸ் என்ன காமனா இருக்கு பாருங்க, இதுலயும் 8 அப்படிங்கிறது காமனா இருக்கு. சோ ப்ளூ அப்படின்னா 8. சோ 6 வந்துருச்சு, 8 வந்துருச்சு. அப்ப லுக்ஸுக்கு என்ன, லுக்ஸுக்கு 9 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, சோ சேம் டிட்டோ கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, ஈஸுக்கு பதிலா இன்னுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டீப்புக்கு பதிலா லுக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ ஆனா ப்ரொசீஜர் என்னமோ அதே தான். ஓகேங்களா,
ஸோ இது நம்ம ஸ்கெடியூல் 4ல கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின். 23வது கொஸ்டினா நம்ம ஸ்கெடியூல் 4ல கொடுத்தோம். அடுத்து பாருங்க, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இது பண்ணியெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாதிரி வந்திருக்காது. ஸோ இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு. பாருங்க, நம்ம கேட்ட சேம் கொஸ்டின் தான். பாருங்க என்ன அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருக்கு. பாருங்க, கிரௌடி, சவுண்டு, கிரக்ஸ், கிரானி, நெட், அட்ரஸ். அதே தான் இங்கேயும் இருக்கும். பாருங்க, கிரௌடி, கிரானி, நெட், கிரக்ஸ், அட்ரஸ், சவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்க பாருங்க, ஏபிஐ, சிஜேஎம்பி, ஐகேஎம்ஓபி, ஐஜேகே, டிவி. ஸோ அதே தான் இங்க இருக்கு இல்லையா? ஸோ டிட்டோ அதுவே தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அப்படின்னா, இங்க கொஸ்டின்ல நான் சிங்கிள் லெட்டர் மட்டும் கேட்டிருப்பேன். ஓகேங்களா? நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இருக்கிற எல்லா லெட்டருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஆன்சர் எழுதுவோம். நம்ம சிங்கிள் லெட்டரா கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க நீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ எப்படியும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், சிங்கிள் லெட்டர் கேட்டாலும் வார்த்தையா கேட்டாலும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், ஃபுல்லா அதுக்கானது கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஸோ இதுக்கான இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 1 டெஸ்டில் நம்ம கொடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 22, 23 நம்ம 2 கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் தான் ரெண்டுமே நம்ம லெட்டர்ஸ்க்கு தான் கேட்டிருப்போம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 2, 4, 6, 7 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், மேப்பிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ 3 லெட்டர் வேர்டு என்ன இருக்கு, நெட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏபிஐன்னு இருக்கு. இதுவே 4 லெட்டர் வேர்டு பாத்தீங்க அப்படின்னா கிரக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா சிஜேஎம்வின்னு இருக்கு. அடுத்து 6 லெட்டர் வேர்டு தான். ஓகேங்களா? ஸோ 6 லெட்டர் வேர்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, கிரௌடி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ கிரௌடி. இந்த சைடு 6 பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, ஜேகே GOTVன்னு இருக்கு. கரெக்டா? அடுத்து 7 லெட்டர் வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா BLOOPPU அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து 5 லெட்டர் வேர்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கு, சவுண்ட் அப்படின்னு இருக்கு, அதுக்கப்புறம் கிரானி அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு உங்களுக்கு எது மேப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, IKMOP அதுக்கப்புறம் IJKTVன்னு 2 இருக்கு. எதுக்கு எது மேப்பிங்னு தெரியணும். ஸோ பாருங்க, இந்த இடத்துல கிரௌடி, கிரானி இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காமனா இருக்கு பாருங்க, CRO அதுக்கப்புறம் Y, மொத்தமா 4 லெட்டர் காமனா இருக்கு. அதே மாதிரி 4 லெட்டர் காமனா இருக்க மாதிரி எந்த இதை நம்மளால எடுக்க முடியும், இதை வச்சு எடுக்கும் போது இதை தான் எடுக்க முடியும். பாருங்க என்னென்ன காமனா இருக்கு, JKTV இந்த 4 தான் காமனா இருக்கு. அப்ப கிரோனி அப்படிங்கிறதுக்கு இதுதான் மேப்பிங் ஆகும், சவுண்ட் அப்படிங்கிறதுக்கு இது மேப்பிங் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப எல்லாத்துக்குமே நம்ம மேப்பிங் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், சிங்கிள் லெட்டர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம போட்டு தான் இருப்போம், இருந்தாலும் நான் போடுறேன். ஓகேங்களா? பாருங்க, ஸோ இப்போ மேப்பிங் பண்ணதை போட்டுக்கலாம். பாருங்க, சவுண்ட் அப்படின்னா IKMOP, அதுக்கப்புறம் அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு, BLOOPPV, அதுக்கப்புறம் CRUX அப்படிங்கிறது CJMV, NET அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ABI, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரானி, CRONY அப்படிங்கிறது IJKTV, அடுத்து CROWDY அப்படிங்கிறது JKGOTV. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன், சிக்ஸ்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இதை ஒவ்வொன்றையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 அதுக்கப்புறம் 3 இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 1ம் 3யும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா U அப்படிங்கிறது காமனா இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா M அப்படிங்கிறது காமனா வருது. அடுத்து 4, 5 இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு N அப்படிங்கிறது காமனா இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா I அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 2யும் 3யும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா? சோ 2, 3 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு நிமிஷம் இருங்க, 2, 3
ஆர் அப்படிங்கிறது காமனா இருக்கா? ஸோ ஆர் அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா வி அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி காமனா இருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அடுத்தடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீரீஸ் கிடைக்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கு என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் வந்து எடுத்துருவோம். பாருங்க என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். XTYW. ஸோ ரிப்பீட் ஆகிறது எல்லாமே விட்டுலாம், ரிப்பீட் ஆகாத எழுதிக்கோங்க. ஸோ பிக்கு எஸ்க்கு பார்த்தீங்கன்னா பின்னு வரும், கேக்கு ஓன்னு வரும், யூக்கு எம், என்னுக்கு ஐ, ஓ டிக்கு ஓ, ஏக்கு எல், விக்கு ஆர்க்கு வி, ஈக்கு பார்த்தீங்கன்னா பி, சிக்கு ஜே, எக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி, டிக்கு ஏ, ஒய்க்கு டி, டபிள்யூக்கு ஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மேப்பிங் கிடைக்கும். நீங்க இதெல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் போட்டதா, நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் எழுதணும் தானே அப்படியே விட்டுட்டேன். நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. நீட்டுக்கு தான் கேட்கறாங்க. என்னுக்கு என்ன இருக்கு, ஐ, இ பாத்தீங்க அப்படின்னா பி, அப்ப ஐபிபி, அதுக்கப்புறம் டி, டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ, அப்ப ஐபிபிஏ அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான், இந்த சம் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இழுத்திருக்கும், மற்றபடி வேற எதுவுமே உங்களுக்கு டைம் இழுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சேம் இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த கொஸ்டினே தான். ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்கெடியூல் 2ல 23வது கேள்வியா நம்ம கொடுத்த சேம் கொஸ்டின் தான். என்ன ஒன்னே ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல காப்பி ரைட்டும் அதுக்கப்புறம் எப்சலானும் இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. மீதி எல்லாமே பாருங்க அப்படியே இருக்கும். பாருங்க சிக்மா ஈக்குவல் டு பீட்டா F2 ஸ்டார் KS 75 as அப்படியே இருக்கும். இந்த இடத்துல காப்பி ரைட்டும் எப்சலான் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மற்றபடி கொஸ்டின் என்னமோ சேம் தான். அந்த ரெண்டையும் எடுத்ததால நமக்கு ஆன்சர் மாறும். நம்ம போட்டதுல நமக்கு P அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல ரெண்டு எடுத்துட்டாங்க இல்லையா, அதனால ஆன்சர் மாறும். என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது 9 இடதுபுறம் அப்படின்னா இந்த சைடு இல்லையா, ஸோ நம்ம அது மேல கையை வச்சோம்னா எந்த சைடு இடது கை வருதோ அது இடதுபுறம், வலது பக்கம் வர்றது வலதுபுறம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து 9வது உறுப்பு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9, அப்ப 7 அப்படிங்கிறது தான் 9வது உறுப்பு. வலதுபுறத்துல இருந்து 15 பாருங்க, இந்த ரெண்டும் கிடையாது இப்போ. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? 15 அப்படிங்கிறது வி. இப்போ கடைசி அடிக்கணும் பாருங்க, எந்த இடத்துல இருந்து இருக்கு, 7ல இருந்து வி வரைக்கும் தான். இந்த கடைசி அடிங்க, இந்த கடைசி அடிங்க. சென்டரா என்ன வருது, மிடில் லெட்டர் தான் கேட்கறாங்க. மிடில்ல டாலர் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் எழுதின கொஸ்டின் தான். என்ன ஒன்னே ஒன்று அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு சிம்பிள் வந்து மிஸ் ஆகுது. ரெண்டு சிம்பிளா அவங்க தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஆப்ஷன் வந்து பி அப்படின்னு டிக் அடிச்சிருந்தா தவறா இருந்திருக்கும். ஸோ பார்த்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க குறிச்சிருப்பேன் பாருங்க, ஆன்சர் டி தான். காப்பி ரைட்டும் எப்சலானும் வரல. ஓகேங்களா? இது நம்ம ஸ்கெடியூல் 2ல கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 கேள்விகள் வந்திருக்கு. ஓகேங்களா? 12 கேள்விகள் சேம் டிட்டோ அதே கொஸ்டின். எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அந்த லீப் இயர் போட்டோம் இல்லையா, கேலண்டர் சம், அந்த சம் தான். சேம் அதே மாடல் அப்படிங்கிறதால அந்த இடத்துலயே நான் வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே அதே மாடல்ல நம்ம கொடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பாருங்க இதே மாதிரி அந்த ஒய் பாருங்க சேம் அதே மாடல். என்ன அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து நம்பர்ஸ் வேற இருக்கு. ஸோ இதுக்கான அந்த மெத்தட் அப்படிங்கிறது மாறும். ஸோ இது எப்ப கொடுத்தது அப்படின்னா ஸ்கெடியூல் 4ல டெஸ்ட் கொஸ்டினா கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ பாருங்க இங்க 6, இங்க 36, இங்க 216, அதாவது 6 ஸ்கொயர் இங்க, 6 கியூபும் இங்க, அதே மாதிரி 5 ஸ்கொயர் இங்க, 5 கியூப் இங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 கியூப், இங்க 4 ஸ்கொயர். ஸோ 4 கியூப் அவங்களே கொடுத்துட்டாங்க, 4 ஸ்கொயர் 16. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எப்படியும் அவங்க கொடுத்துருக்கதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த இமேஜ்ல என்ன வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஸ்கெடியூல் 6ல நம்ம கொடுத்த கொஸ்டின். இதுவும் பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாய் ஓடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கோம், நிறைய கொஸ்டின் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க, எப்பயுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த டைரக்ஷன் வரைஞ்சிக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வர்ற இடத்துல கிழக்கு, ஒய் ஆக்சிஸ் வர்ற இடத்துல வடக்கு. ஸோ கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு,
வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்குன்னா 50 அடி தூரம் வந்து தெற்கு பக்கம் நோக்கி போகுதான், ஓகேங்களா. ஸோ இது 50 அடி தூரம். அடுத்து பாத்தீங்கன்னா இடதுபுறம். ஸோ டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் இடதுபுறம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், வலதுபுறம் அப்படின்னா கிளாக் வைஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததா இல்லையா. ஸோ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இடதுபுறம். இடதுபுறம்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ திரும்பி 20 அடி தூரம் போகுதான். அதுக்கப்புறம் மீண்டும் இடதுபுறம். இடதுபுறம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ திரும்பி 7 அடி தூரம் போகுது. அதுக்கப்புறம் இடதுபுறம். இடதுபுறம்னா ஆன்டி கிளாக் வைஸ், 6 அடி போகுது. அதுக்கப்புறம் வலதுபுறம். ஸோ இப்போ வலதுபுறம்னா இந்த சைடு வந்துடும், கிளாக் வைஸ் வந்துடும். ஸோ இது 15 அடி போகுதான். அதுக்கப்புறம் வலதுபுறம், அப்போ கிளாக் வைஸ். ஸோ திரும்பி 5 அடி போகுதான். இப்போ இந்த சைடு போயிட்டு இருக்கு, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ கேள்வி, நான் எந்த திசை நோக்கி நிற்கும்? இது எந்த திசை பாருங்க, இப்படி போச்சு அப்படின்னா அது எந்த திசை? கிழக்கு திசை. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிழக்கு தான் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் மாடல் கொஸ்டின் தான். ஸோ ஸ்கெடியூல் 6 இதுவும் என்னது, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி நான் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ஸ்கெடியூல் 6ல் தென்மேற்கு தென்கிழக்கு ஒரே 40 மீட்டர் 40 மீட்டர்னு கொடுத்துருப்பேன். ஏயின் எந்த திசையில் சி உள்ளார்னு கேள்வி கேட்டிருப்பேன். இங்கே சேம் அதே தான். இங்கே பாருங்க, தென்மேற்குக்கு பதிலாக வடகிழக்கு வடமேற்கு 50 மீட்டர், 40 மீட்டருக்கு பதிலாக 50 மீட்டர். சேம் கொஸ்டின் என்னமோ அதே தான், ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் மாறி இருக்கு, அந்த திசை மாறி இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை எப்படி போடலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், எப்பயும் போல இந்த திசை போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், அது கூடவே நான் இந்த இதையும் போட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, அழிச்சிடலாம். சென்டரா வரணும்ல. ஸோ எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதையும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா. இது வந்து கிழக்கு, இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கு. ஸோ இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு, இது பாத்தீங்கன்னா வடகிழக்கு, இது வடமேற்கு, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் உள்ளார். ஸோ வடகிழக்கு அப்படிங்கிறது என்னது, இங்க இருக்கு. ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசை. வடகிழக்கு அப்படிங்கிறது இதுதான் இல்லையா. சோ அப்ப பி இங்க இருக்காருன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட வடகிழக்கு திசையில ஏ இருக்காரு, ஓகேங்களா. சோ ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்துல இருக்காரு. அடுத்து பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில், இப்போ பி இருக்காரு இல்லையா, பிக்கு வடமேற்கு திசையில தான் பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா. சோ பி வந்து சியோட வடமேற்கு திசை. அப்போ சி இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு போறதுதான் என்னது, வடமேற்கு. அப்போ இந்த இடத்துல சி இருக்காரு, இவருக்கு ஆப்போசிட்டா யார் இருக்கா, உங்களுக்கு வந்து வடமேற்குல பி இருக்காரு. கேள்வி, ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்? ஏல இருந்து பார்க்க சொல்றாங்க. ஏல இருந்து எந்த திசையில சி இருக்காரு பாருங்க, கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி என்ன திசை, தெற்கு திசை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தெற்கு திசை, ஓகேங்களா. சோ யார்ல இருந்து யாரோட திசை கேக்குறாங்க அப்படின்னு பாருங்க. சில இருந்து கேட்டிருந்தா வடக்கு, இந்த இடத்துல ஏல இருந்து கேட்டிருக்கிறதால தெற்கு, ஓகேங்களா. அதே தான் நம்ம போட்டிருப்போம் பாருங்க. தென்மேற்கு தென்கிழக்கு 40 மீட்டர் தூரத்துல ஏல இருந்து எந்த திசையில சி இருக்காருன்னு நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் போட்டிருப்போம், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 11ல் கொடுத்த மாடல் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ பாருங்க, இந்த மாதிரி நிறைய தான் கொடுத்துருப்போம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப ட்விஸ்டடாலாம் கேட்க கிடையாது. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. PQRSTUWன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஒவ்வொருத்தங்களும் அலுவலகத்தை சென்று சேர்றாங்களாம். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. யூ பார்த்தீங்க அப்படின்னா பீக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார். அப்ப யூ வந்து பீக்கு முன்னாடியே போயிடுறாரு, ஓகேங்களா. ஆனா எஸ் உடனடியா பின்தொடரல. அதாவது யூ அப்படிங்கிறவரு எஸ்க்கு அப்புறம் போகல, ஓகேங்களா. ஸோ அப்ப எஸ் அப்படிங்கிறவர் எப்ப போனாருன்னு தெரியாது, அது அப்படியே வைங்க. அடுத்து ஆர் தான் கடைசியாக அலுவலகத்தை சேர்ந்தார். அப்ப ஆர் அப்படிங்கிறவர் தான் லாஸ்டா போனார். அடுத்து டி என்பவர் பிக்கு பிறகு பின்தொடர்கிறார். பிக்கு அப்புறம் யார் போறா,
டி போறா, டீயை தொடர்ந்து டபிள்யூ போறா. ஓகேங்களா? அடுத்து 4ஆவதாக அலுவலகத்தை அடைந்தவர் யார்? ஸோ கடைசி 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எஸ் அப்படிங்கிறவங்க மேலதான் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் போயிருக்கணும், செகண்ட் போயிருக்கணும், ஏதோ ஒண்ணுதான் வந்திருக்கணும். பட் யூ முன்னாடி எஸ் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எஸ்க்கு அடுத்து கியூ போயிருக்கணும், கியூக்கு அப்புறம் யூ, யூக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் டபிள்யூ, டபிள்யூக்கு அப்புறம் ஆர். 4ஆவதா யார் போயிருப்பாங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் யார் போயிருக்கா? பி போயிருக்காரு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, திரைப்படங்கள் வெளியாகிறத பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு வாரம் முன்னாடி வெளியாகிறது, ஒரு வாரம் அடுத்து வெளியாகிறது, ஒரு வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தே இவங்க வெளியாகலை, அதுக்கு அடுத்து வெளியாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டினா பார்த்துருப்போம். சேம் டிட்டோ அதுவே தான். இந்த இடத்துல ஆஃபீஸ் போறாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சினிமா வெளியிடுற அந்த வாரங்களை வச்சு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே தான். அடுத்து பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடல் 10ல் மாடல் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி இன்னொரு செட்டை கேட்பாங்க. சேம் அதே தான் நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிப்போம், இல்லைன்னா இதோட மடங்கா இருக்கான்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. பாருங்க, 81லேருந்து 77 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ 77லேருந்து 69 போச்சு அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதே டிஃபரன்ஸ் 4, 8 வர மாதிரி என்ன வருதுன்னு பாருங்க. இதோட டிஃபரன்ஸ் 4, இதோட டிஃபரன்ஸ் 8. அடுத்து இதோட டிஃபரன்ஸ் 3, இதோட டிஃபரன்ஸ் 8. சோ 3ன்னு வருது, இது வராது. அடுத்து இதோட டிஃபரன்ஸ் 4, இதோட டிஃபரன்ஸ் 11. நீங்க 11 வருது, வராது. இதோட டிஃபரன்ஸ் 4, இதோட டிஃபரன்ஸ் 9, இதுவும் வராது. சோ ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ரொம்ப ஈஸியா நீங்க டிக் அடிச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்மளோட ஸ்கெடியூல் 10 டெஸ்ட்ல நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் எழுதிருப்போம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபுல் மாடல் டெஸ்ட் 3லையுமே நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கேள்வி கொடுத்துருப்பேன். இந்த மாடலில் டிட்டோ இதே மாடலில் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பேன். நம்ம லைவ் டெஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு கேள்வி இருந்திருக்கும். சேம் அதே தான், டிட்டோ தான். இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான். பாருங்க, என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறது அப்படியே இந்த இடத்துல வரைங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அப்படியே வரைங்க. என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இப்படி வரும், அதுக்கப்புறம் இப்படி வரும் இல்லையா. ஸோ இது எந்த இடத்துல வருதோ அதுதான் ஆன்சர். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல வந்திருக்கணும், இது இங்க வருது, தப்பு. அதே மாதிரிதான் இது இங்க வரணும், இது இங்க தப்பா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுதான் உங்களுக்கு ஆன்சரா வரும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது பாருங்க, ஃபுல் மாடல் டெஸ்ட் 2ல கொடுத்து கொஸ்டின் கொடுத்துருப்பேன். பட் நம்ம ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு கொஸ்டின் நான் வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் லைவ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, ஸோ வாட்டர் இமேஜ். நான் வந்து வாட்டர் இமேஜ் அப்படின்னு தனியாக நடத்திருக்க மாட்டேன், பட் மிரர் இமேஜ்லயே நான் சொல்லியிருப்பேன். இது வந்து டெஸ்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல 3லையும் இருக்கும். அது போக முன்னாடி நம்ம ஸ்கெடியூல் டெஸ்ட் கொடுத்துருப்பேன், ப்ராக்டிஸ் கொஸ்டின்லையும் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி எந்த இடத்துல போட்டிருக்கோ அதோட பிரதிபிம்பம் அந்த இடத்துல கண்ணாடி வைக்கிறதா அர்த்தம்னு சொல்லியிருப்பேன். வாட்டர் இமேஜ் அப்படின்னாலும் கீழே கண்ணாடி இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இமேஜ் அப்படின்னா இதோட தலைகீழி தான் பார்க்கணும். ஸோ சேம் டிட்டோ, இது எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான். என்ன சொல்லியிருப்பேன் நானு, இதை வந்து அப்படியே ஒரு பேப்பர்ல வரைங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன சொன்னேன், அப்படியே நோட்டை நம்ம முதல்ல என்னது மேக்ஸ் நோட்லாம் வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த நோட்டை திருப்புற மாதிரி திருப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? நார்மலா வந்து மிரர் இமேஜ்னு எதுவுமே கொடுக்காம மிரர் இமேஜ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நோட்ல இங்க வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம பேப்பர்லாம் திருப்புறோம் இல்லையா நோட்ல, அந்த மாதிரி திருப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். இது பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல திருப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இமேஜ் கொடுத்ததால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். வாட்டர் இமேஜ் அப்படின்னா கீழே இருந்து அந்த பேப்பரை திருப்பினீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபுல் மாடல் டெஸ்ட் 3ல கொடுத்த கொஸ்டின். இது போக நம்ம இதுலயும் கொடுத்துருக்கோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்லயும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே கொண்டு வர வேணாமே அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டா இருக்க கொஸ்டின் மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ கொடுத்துருப்போம், ஃபுல் மாடல் டெஸ்ட் 1ல். ஓகேங்களா? ஸோ லைவ் டெஸ்ட் இருக்குல்லையா, அதில் 1ல் கொடுத்துருப்போம். ஸோ இது பாருங்க, இது மிரர் இமேஜ் தான். மிரர் இமேஜ்னா நம்ம இப்போ பேப்பர் நோட் பேப்பர் திருப்புற மாதிரி தான். அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஸோ இந்த இதை வரைஞ்சிட்டு திருப்பினீங்கன்னா இதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்க பேப்பருக்கு பின்னாடி அச்சு தெரியும். இப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கொடுத்துட்டா மட்டும் எந்த இடத்துல கண்ணாடி வைக்கிறேன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்பயும் போல பேப்பரை திருப்புற மாதிரிதான். ஓகேங்களா?
அடுத்த क्वेश्चन பாருங்க ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். இது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப 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 கஷ்டமாலாம் எடுத்துட்டு வந்து சம் போட்டிருப்போம். பட் ரொம்ப ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க இவ்வளோலாம் நம்ம போட்டிருக்கோம். பாருங்க ஒவ்வொன்றுக்கும் தந்தை சகோதரி தாய் சகோதரன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசு பெருசாலாம் இதை விட பெருசாலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் ரொம்ப சிம்பிளானதான் என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்டு பினா ஏ இஸ் த மதர் ஆஃப் பி, ஏ பிளஸ் பினா ஏ இஸ் த சன் ஆஃப் பி. அதாவது இங்க கொடுத்துருக்கிறத நம்ம மாத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏ இப்போ ஏ கிராஸ் பி, இந்த இடத்துல பி கிராஸ் ஜே பிளஸ் சி இல்லையா. சோ பி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏ என்பது பி இன் தாய், அதாவது ஜேக்கு பி வந்து தாய். ஓகேங்களா, ஜேக்கு பி வந்து தாய். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பிளஸ், பிளஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க ஏ என்பது பி இன் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்போ இவங்க வந்து மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு இவங்க வந்து இவங்க வந்து என்னது பி அப்படிங்கிறவங்களோட மகன் தான் ஜே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இவங்க வந்து பொண்ணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரோட பையன் அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க வந்து அப்பா சரி இவங்க அம்மா இவங்க வந்து அப்பான்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ அப்போ கேள்வி என்னன்னு கவனிங்க. கேள்வி பி என்பது பி உடன் எந்த தொடர்பு, இந்த பி அப்படிங்கிறவங்க பிக்கு என்ன தொடர்புன்னு கேக்குறாங்க. என்னவாதான் வரும் வைஃபா தான் வரும். ஓகேங்களா, சோ அப்பா அம்மா பையன், அப்போ அப்பாவுக்கு அம்மா யாரு வைஃப் தான் இல்லையா. சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பெருசா இதை விட இன்னும் கஷ்டமா நம்ம நிறைய வந்து பிராக்டிஸ் பண்ணதான். இது பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 1 டெஸ்ட் வச்சு இல்லையா, சோ அதுல வந்த கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சோ இதுவும் ஒரு மாடல் கொஸ்டின் தான். இது பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 14ல நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, சோ ஸ்கெடியூல் 13ஓட உங்களுக்கு எல்லாமே ரீசனிங் டாபிக் கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா, 14ல நம்ம ரீசனிங்க்கு வந்து ரிவிஷனே போயிட்டோம், 13ஓட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இது பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்ஸ். ஓகேங்களா, சோ இப்ப கேண்டில்ஸ் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே லேம்ப் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சோ கேண்டில்ஸ் எல்லாமே லேம்ப். அடுத்து லேம்ப் எல்லாமே பல்பு, லேம்ப் எல்லாமே பல்புன்ட்டாங்க. இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்பு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே பல்பா தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஏன்னா கேண்டில்ஸ் எல்லாமே லேம்ப் எல்லாமே பல்புன்ட்டாங்க, அப்படி கண்டிப்பா என்னதான் இருக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே பல்பா தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில். ஸோ பல்ப் எல்லாமே கேண்டிலா அப்படின்னா அது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்னு மட்டும்தான் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கணும் பொதுவா இருக்கிறது, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் படிக்கணும், எது ஃபாலோ ஆகுது எது ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான், நீங்க யோசிச்சா மட்டும் போதும், எதையும் நீங்க எழுதிட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சேம் இது மாடல் கொஸ்டின் தான் நம்ம நடத்தியிருப்போம். ஓகேங்களா, சோ இது எப்படி கொடுத்துருப்பாங்க நான் என்ன சொல்லிருக்கேன் எந்த மாதிரி ஷேப்குள்ள அவங்க என்ன கொடுத்தாலுமே அந்த நம்பர்ஸ்குள்ள இருக்க ரிலேஷன் மட்டும் பார்த்தா போதும், அதை வச்சு நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட்டை ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சோ ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை கழிச்சிருப்பாங்க. பாருங்க அவ்வளவுதான், இந்த ஆப்போசிட்டை ஸ்கொயர் பண்ணி கூட்டி இந்த ஆப்போசிட்டை ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரெண்டையும் கழிச்சிருப்பாங்க. பாருங்க 25 16 மைனஸ் இது என்னது 9 4. ஸோ இது பாத்தீங்கன்னா 41 கிடைக்குமா, 41 மைனஸ் இது பாத்தீங்கன்னா 13. ஓகேங்களா, ஸோ 41ல இருந்து 13 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரே நிமிஷம் இருங்க, 41 1 4 41 13 போச்சு அப்படின்னா 11 8 28ன்னு கிடைக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்கா. சேம் அதே தான் இங்கேயும் நீங்க ஃபாலோ பண்ணணும். பாருங்க ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி கூட்டுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்போசிட்டா நான் வெறும் எக்ஸ்ன்னு வைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கழிக்கும் போது 12ன்னு கிடைக்குமா. ஓகேங்களா, ஸோ இப்போ 8 8 64 பிளஸ் நன்னாங்க 16 மைனஸ் இது 8 8 64 பிளஸ் இது தெரியாத அப்படியே வைங்க, கடைசி ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும் 80ன்னு வரும். ஸோ 80 மைனஸ் 80ல இருந்து எதை கழிக்கும் போது 12 வரும்னு பாருங்க. ஆல்ரெடி வந்து 64 இருக்கு, 80ல இருந்து 68 கழிச்சா 12ன்னு கிடைக்கும். ஆனா ஆல்ரெடி 64 இருக்கு இல்லையா, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல 4ங்கிறது வந்திருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் 4 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2, அவங்க எக்ஸ் தான் நம்ம இங்க போடணும் இல்லையா, அப்ப இந்த இடத்துல என்னதான் வரும் 2 தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா, இது வந்து மாடல் 4ல நம்ம கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய மாடல் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், பட் நிறைய மாடல் நம்ம
நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆகட்டும் டெஸ்ட்ல ஆகட்டும் நிறைய வேற டிஃப்ரெண்ட் டைப்ல எல்லாம் இமேஜ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அடுத்து பாருங்க, ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் தான். எந்த மாதிரி இருக்கும்னா, ஸோ இங்க பாருங்க சிம்பிளா இருக்கும், நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்கு பாருங்க. 7 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் இருந்து 5 ஆண்கள் 2 பெண்கள் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும். இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 5 ஆண்கள் 6 பெண்கள் இருந்து 3 ஆண்கள் 5 பெண்கள். நம்பர்ஸ் மட்டும்தான் வேற, பட் கான்செப்ட் ஒண்ணுதான். எப்படின்னு பாருங்க, 5 ஆண்கள்ல இருந்து 3 ஆண்கள், 6 பெண்கள்ல இருந்து 5 பெண்கள், அவ்வளவுதான். இது என்னது இதுதானே இல்லையா. ஸோ பர்முடேஷன் காம்பினேஷன் அந்த டாபிக் தான். ஸோ 5 4 3 1 2 3. இது பாத்தீங்கன்னா NC R இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், NC N-R போடலாம் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க. பாருங்க 6C 6 - 5. இந்த இடத்துல 2 2 அடிஞ்சிரும், 3 3 அடிஞ்சிருமா, இந்த இடத்துல 2ன்னு வரும், I 2 10. இது 6C1 வரும். ஸோ NC1 வேல்யூ NA தான். ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்க என்ன கிடைக்கும், 60ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C 60. ஓகேங்களா. ஸோ சேம் டிட்டோ மாடல் நம்ம நடத்திருக்கோம், என்ன நம்பர்ஸ் தான் வேற இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, சேம் இதே தான். நம்ம இது இப்போ முன்னாடி சொன்ன இல்லையா, சேம் அதே மாதிரி தான். பாருங்க இங்க இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த பின்னமோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம வேற மாதிரி கொடுத்துருப்போம், அவங்க எக்ஸாம்ல வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா கொஸ்டின் ஒன்னே தான். ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஒரு வகுப்புல இத்தனை மாணவர்கள் பெண்கள், இவ்வளவு மீதி இருக்கவங்க எல்லாம் ஆண்கள், பெண்கள் எத்தனை பகுதியும் ஆண்கள் எத்தனை பகுதியும் வருகை தரல, வருகை தந்த மாணவர்களின் எண்ணிக்கை. இங்க பாருங்க, ஒரு வகுப்புல உள்ளவங்கள இத்தனை மாணவர்கள் மீதி இருக்கவங்க, மாணவர்கள்லயும் மாணவிகள்லயும் எத்தனை பேர் வரல, அப்ப வந்தவங்க எத்தனை பேர். சேம் டிட்டோ கொஸ்டினா, என்ன வந்து மாறி இருக்கு, அந்த பின்னத்தோட வேல்யூ, அதாவது நம்பர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ சேம் டிட்டோ அதுவே தான். இது நம்ம எப்ப கொடுத்தோம், ஸ்கெடியூல் 4 டெஸ்ட்ல கொடுத்தோம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணுவோம், நம்ம மொத்தமா இருக்க அந்த மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்குவோம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது மாணவர்கள் 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ன்னு வைப்போம். ஸோ அதுல மாணவிகள் எத்தனை பங்கு, 2/5 பங்கு எக்ஸ்ல 2/5 பங்கு வந்து மாணவிகள். அப்ப மீதி எத்தனை பேர் வந்து மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்ல இருந்து 2/5 எக்ஸ கழிங்க, என்ன கிடைக்கும், 3x/5 மாணவர்கள்னு கிடைக்கும். ஸோ மாணவிகள் எத்தனை பேருன்னு தெரிஞ்சிச்சு, அதுல இத்தனை பங்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2x/5ல 1/5 பங்கும் 3x/5ல 1/4 பங்கும் வரல. ஸோ வராதவங்க மொத்தம் எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கழிச்சுக்கலாம். ஸோ இது என்ன வரும், 2x/25 + 3x/20. ஸோ இப்போ 25க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுங்க, 100ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் 100 ஆகணும்னா என்ன பண்ணணும், 4ஆல பெருக்கணும். மேலையும் கீழையும் 4ஆல பெருக்குங்க. இந்த வேல்யூஸ் 100 ஆகணும்னா மேலையும் கீழையும் 5ஆல பெருக்கணும். அப்போ 15x/100ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 23x/100ன்னு வரும். ஆனா மொத்தமா எக்ஸ் பேர் இல்லையா. ஸோ எக்ஸ்ல இருந்து வராத கழிச்சிட்டீங்க அப்படின்னா வந்தவங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிரும் தானே. இதை கழிங்க, என்ன ஆகும், 100ல இருந்து 23 போச்சுன்னா 77/100 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 77/100 தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. சேம் டிட்டோ இதே சம நம்ம போட்டிருக்கோம், என்ன நம்பர்ஸ் மட்டும் மாறி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் 1ல நம்ம கொடுத்தது, பட் இது வந்து நம்ம வேற லெட்டர்ஸ்க்கு கொடுத்துருப்போம், இங்கே வேற லெட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதுவே தான். ஓகேங்களா. நம்ம வந்து SW வச்சு கேட்டிருப்போம், இங்கே AB வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா ABA 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 ABA. ஓகேங்களா. ஸோ அதாவது ABA ABA ABAன்னு ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க டேஷ்ல என்ன எழுதியிருக்கேன், AABAA AABAA. ஓகேங்களா. ஸோ ரிப்பீட் ஆகுறது மட்டும், அந்த பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம மாடல், இந்த மாதிரி மாடல்லாம் நிறைய போட்டிருப்போம். ஓகேங்களா. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளானது கேட்டிருப்பாங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, யூத் எஜுகேட்டட் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, யூத்தா இருக்கணும், அன்எம்ப்ளாய்டா இருக்கணும், ஆனா படிச்சவங்களா இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா இந்த ஃபுல் வட்டம் வராது, ஏன்னா இது எல்லாமே எம்ப்ளாய்டு. ஓகேங்களா. அதே மாதிரி அன்எஜுகேட்டட் அப்படின்னா இந்த வட்டமும் வராது. ஓகேங்களா. ஏன்னா எஜுகேட்டட் பீப்புள் இந்த இடத்துல வராது இல்லையா. ஸோ ஏன்னா அன்எஜுகேட்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வராது அப்படின்னா மீதி என்ன மட்டும்தான் வரும், அந்த 2 அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்சர். 2 ஒன்லி, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்து மாடல் ஸ்கெடியூல் 14ல இந்த மாதிரி போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல் டெஸ்ட்லயே நம்ம நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருப்போம். நம்ம இன்னுமே நிறைய டீப்பாலாம் போய் பண்ணியிருப்போம் இல்லையா.
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். எப்பயும் பகடையை கொடுத்து நம்ம டெஸ்ட் எழுதிருப்போம். நம்ம வந்து எப்பயுமே பாருங்க இந்த மாதிரி பகடை கொடுத்தோ இல்ல பகடையோட விரிந்த நிலை கொடுத்தோ நம்ம எல்லாத்துலயும் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்போம். இது பாத்தீங்கன்னா Schedule 1ல கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின். நிறைய கொஸ்டின் வந்து நம்ம இப்போ கடைசியா நடந்த அந்த லைவ் டெஸ்ட்ல கூட நம்ம நிறைய பகடையில பார்த்துருப்போம் இல்லையா. இங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ட்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேர்ட்ஸா இருக்கிறது நம்ம படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். பாருங்க, 1 முதல் 6 வரை எண்ணப்பட்ட ஒரு பகடை. ஸோ இதே மாதிரிதான் பகடைனா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். அடுத்து எண் 2 அப்படிங்கிறது 3க்கு எதிரில் இருக்கா. எண் 2 அப்படிங்கிறது 3க்கு எதிரிலையும் 4 மற்றும் 6க்கு அருகிலையும். அதாவது இப்படி இருக்குன்னா உங்களுக்கு இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இங்க இருக்கு இல்லையா, நான் இங்க சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்க இருக்குன்னா இந்த இடத்துல 2 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 4ம் 6ம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது இந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்ல இந்த இடத்துல 6 இருந்தாலும் சரி. ஓகேங்களா, புரியுதுங்களா. அட்ஜசன்ட் சைடா இருக்கணும், அவ்வளவுதான், ஆப்போசிட்டா வராது. 6 அப்படிங்கிறது 4 6 எந்தெந்த பக்கம் வேணா இருக்கலாம். இங்கேயும் 6 இருக்கலாம், இல்ல இங்க 6 இருக்கலாம், இல்ல இங்க 6 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அடிப்பக்கம் மட்டும் வராது. ஓகேங்களா. சோ அடுத்து இப்ப பாருங்க, 1க்கு எதிரில் 1 5க்கு எதிரில் இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த இதை வச்சு நம்மளால 1க்கு எதிரில் 5 இருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா 6க்கு எதிரில் இருக்கா, 4க்கு எதிரில் இருக்கா. சோ என்ன சொல்றது, கம்பல்சரியா நம்மளால அதை சொல்ல முடியாது. கன்ஃபார்மா இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க. அடுத்து 4 6க்கு எதிரில் இருக்கும். இப்பதான் சொன்னேன் இல்லையா, 6 அப்படிங்கிறது இந்த 3 இடத்துல எங்க வேணா இருக்கலாம். ஆப்போசிட்டாவும் இருக்கலாம், பக்கத்துலயும் இருக்கலாம். அதையும் நம்மளால என்ன சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. அடுத்து 4 அப்படிங்கிறது 2க்கும் 6க்கும் அருகில் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ எதிரில இருக்காது, அப்படி எதிரில இருக்காது நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் 6 அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கு எதிரில இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இதுவும் வராது, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அடுத்து 1 2 3 1 2க்கும் 3க்கும் அருகில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து மீதி இருக்க ஆப்போசிட் 3ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா. சோ மீதி இருக்க பிளேஸ் என்ன, இங்க ஒரு பிளேஸ் இருக்கும், இங்க ஒரு பிளேஸ் இருக்கும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் 1 இருக்கும் இல்லையா. சோ 1க்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், அருகில தான் இருக்கும் இல்லையா. சோ 1 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு 2 3 அருகருகில தான் இருக்கும். சோ இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் சரி. புரியுதுங்களா. சோ கமா போட்டிருக்கிறதால தெளிவா படிச்சுக்கணும். 1 2க்கும் 3க்கும் அருகில் இருக்கும், 1 2 3 அருகில் இருக்கும்னு அவங்க சொல்லல. ஓகேங்களா. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு blood ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் சேம் இதே மாதிரி மாடல்ல நம்ம போட்டிருப்போம் Schedule 10ல. ஓகேங்களா. சாரி Schedule 1ல நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா. சோ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. யாரு சொல்றாங்களோ அவங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ராஜ் சொல்றாரு, ராஜ் வந்து பையன், சோ ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ராஜ் சொல்றாரு அவரோட மனைவி. ஓகேங்களா. சோ மனைவி இந்த சைடு போட்டுக்கலாம், அப்பதான் கேப் இருக்கு. ஓகேங்களா. சோ அவரோட மனைவியோட சகோதரியோட மகள். ஓகேங்களா. சோ இவங்களோட மனைவியோட சகோதரியோட மகள் அப்படின்னு ஒருத்தவங்கள சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இங்க கேள்வி, ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு. ஓகேங்களா. சோ இந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மனைவி இந்த பொண்ணுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ சகோதரியோட பொண்ணு இல்லையா. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே ஆன்டி அதுக்கப்புறம் அங்கிள் தான். ஓகேங்களா. அது வந்து மாமா சித்தப்பா பெரியப்பா யாரா இருந்தாலுமே என்னதான் சொல்லுவோம், அங்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி சித்தி பெரியம்மா அத்தை யாரா இருந்தாலும் ஆன்டின்னு தான் சொல்லுவோம். அதனாலதான் இந்த இடத்துல ஆன்டின்னு கொடுத்துருப்பாங்க, இங்க சித்தின்னு கொடுத்துருப்பாங்க. சோ சித்தின்னு கொடுத்தோடனே கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ இவங்க வந்து பெரியமாவும் இருக்கலாம், சித்தியாவும் இருக்கலாம். ஓகேங்களா. சோ அவங்களோட சகோதரியோட பொண்ணு அப்படிங்கும் போது ஆன்ட் சித்தி எப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா. சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு. அடுத்து பாருங்க ஆட் ஒன் அவுட். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிளாசிபிகேஷன் டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ Schedule 10ல நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் போட்டிருப்போம். சேம் அதே மாதிரி தான். அதை என்ன பண்ணணும், அடுத்தடுத்து நம்பர்ஸ் அந்த லெட்டர் ஸ்கெடியூல இருக்க அந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்க, ஏல இருந்து இ எத்தனாவது லெட்டர், 4வது லெட்டர். இல இருந்து ஹெச் பாத்தீங்கன்னா 3வது லெட்டர். ஹெச்ல இருந்து எல் பாத்தீங்கன்னா 4வது லெட்டர். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பில இருந்து எஃப் பாத்தீங்கன்னா 4வது லெட்டர். எஃப்ல இருந்து ஜே பாத்தீங்கன்னா 4வது லெட்டர். ஜேல இருந்து N பாத்தீங்கன்னா 4வது லெட்டர். அடுத்து ஹெச்ல இருந்து எல் 4வது லெட்டர். எல்ல இருந்து பி 4வது லெட்டர். பில இருந்து டி 4வது லெட்டர். சோ இது 4 4 4 4ன்னு வருது. ஓகேங்களா. சோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சோ இதை செக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து இது 4வது லெட்டர், இதுல இருந்து இது 5வது லெட்டர், இதுல இருந்து இது 4வது லெட்டர்.
ஓகேங்களா. ஸோ ஆனா இந்த இடத்துல ஆக்சுவலா புக் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு கொடுத்ததுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே தவறாதான் வருது. இந்த இடத்துல ஆட் ஒன் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு ரெண்டுமே தவறாதான் வருது. ஸோ ஏஆர்டி எது வேணா தவறா இருக்கலாம். ரெண்டுமே வந்து நீங்க ரெண்டுல ஏதாவது ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஆன்சர் கீ வரட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஆனா ரெண்டுமே தவறு தான். மீதி ரெண்டும் பாருங்க 4 ஒரே மாதிரி இருக்கு, அந்த ரெண்டுமே தவறாதான் இருக்கு ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதே மாதிரி மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க 3 ஈஸ்ட் கொடுத்து 3 இது கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க எவாப்ரேஷன், கிளவுடு, ரெயின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா புக்ல இருந்து எடுத்த கேள்விதான். ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து எடுத்து அப்படியே கொடுத்த கேள்விதான். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆக்சிடென்ட், இன்ஜுரி, பெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லியிருப்பாங்க, எதை வச்சு இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து செகண்டை காஸ் பண்ணும் ஓகேங்களா. இந்த செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்டை லீட் பண்ணும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்த ரீசன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் காசஸ் டு செகண்ட், செகண்ட் லீட்ஸ் டு தேர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே தான் இங்கேயும் பாருங்க ஆக்சிடென்ட் காசஸ் டு இன்ஜுரி, இன்ஜுரி லீட்ஸ் டு பெயின். புரியுதுங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க. ஸோ எம்பெடட் ஃபிகர்லாம் நம்ம இவ்வளவுதான் கிடையாது இல்லையா. ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டினே நிறைய நம்ம பண்ணியிருப்போம். ஸோ பாருங்க இது எந்த இடத்துல வருதோ அதுதான் ஆன்சர். பாருங்க இப்படி வந்திருக்கா, அடுத்து இப்படி வந்திருக்கா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். படத்தெல்லாம் பார்த்த உடனே நீங்க ஆன்சர் டிக் அடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கெடியூல் 9ல நம்ம கொடுத்த டாபிக். பட் நிறைய கொஸ்டின் நம்ம இதுல ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதே மாதிரி மாடல்ல நம்ம போட்டிருப்போம், பட் இந்த கொஸ்டின் போட்டது இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதாவது கான்சனன்ட், ஒரு கான்சனன்ட்னா என்ன, AEIOU இல்லாம இருக்கிற மீதி லெட்டர்ஸ் தான் கான்சனன்ட் ஓகேங்களா. ஸோ இது கான்சனன்ட், இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பலும் இதுக்கு அப்புறம் ஒரு நம்பரும் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ சென்டரா கான்சனன்ட் இருக்கணும். ஸோ சென்டரை கண்டுபிடிக்கிறத விட சிம்பிளை வச்சோ நம்பரை வச்சோ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நான் சிம்பிளை வச்சு போறேன். சிம்பிளுக்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட், கான்சனன்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர். சிம்பிள் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது ஓகேங்களா. ஸோ சிம்பிளுக்கு அடுத்து கான்சனன்ட்னா கே ஓகேங்களா, அடுத்து நம்பர். ஸோ இந்த ஒரு பேர் வருது. அதுக்கப்புறம் பாருங்க சிம்பிளுக்கு அப்புறம் கான்சனன்ட், இது பாத்தீங்கன்னா வவ்வர்ஸ், அப்ப இது வராது. அதுக்கப்புறம் சிம்பிளுக்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட்க்கு அப்புறம் நம்பர் தான் வந்திருக்கணும். இந்த இடத்துல இன்னொரு கான்சனன்ட் வந்திருக்கு, அப்ப இதுவும் வராது. அடுத்து சிம்பிளுக்கு அப்புறம் கான்சனன்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர். அடுத்து சிம்பிளுக்கு அப்புறம் கான்சனன்ட்க்கு அப்புறம் சிம்பிள் வருது, அப்ப இது வராது. சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் வருது, அப்ப இது வராது. மொத்தமாவே எத்தனை தான் இருக்கு, 2 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி 2 தான் ஆன்சர் ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எழுதுவோம். நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த இடத்துல நிறைய பார்த்திருப்போம் இல்லையா. இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு பாருங்க, அதாவது எண்களுக்கு உடனடி முன்பாக மெய்யெழுத்தும், அதாவது வவ்வல்ஸும், அதுக்கப்புறம் குறியீடும் சிம்பிளும் வர மாதிரி. இங்க நம்பரு முன்னாடி வவ்வல்ஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் வர மாதிரி இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்திருப்போம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா அடுத்து அனாலஜி தான். இது அடுத்து என்ன வருதுன்னு பாக்குறது ஃபிகரல் சீரிஸ். பாருங்க இது நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா எந்த ஸ்கெடியூல் 9th ஸ்கெடியூல்ல மாடல் டெஸ்ட் கொஸ்டின் எழுதின கொஸ்டின். பாருங்க இது நம்பர்ஸ் வச்சு வந்திருக்கும். அதாவது நம்பர்ஸ் கிடையாது, அந்த லைன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம போட்டிருப்போம். பாருங்க 1 2 1 2 1 2 1 2 3 1 2. ஸோ இதுதான் ஆடா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். ஸோ இது ஆட் மேன் அவுட்காக நம்ம பார்த்திருப்போம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபிகரல் ஃபிகரல் சீரிஸ் தான் இல்லையா. ஸோ பாருங்க 1 2 1 2 3 1 2 3 4. அப்ப என்ன வரும், அடுத்து 5 தான் வரும். பாருங்க 1 2 3 4 5. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஒவ்வொரு லைனா ஆட் ஆகிக்கிட்டே போகுது, அது ஒரு ஷேப்பாவும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்ம பார்த்ததே தான் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம், இது வந்து 2 வது
ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அணுசக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அந்த கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, நமது அணுசக்தியை மேலும் அதிகரிப்பதை நிறுத்த வேண்டும், அணுசக்தியை அழிக்க வேண்டும், தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்க, அணுசக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது, அதனால அதை வந்து அதிகரிக்காம அதிகரிக்கிறதோ ஒழிக்கிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல் சார்ந்தது இல்லையா? சோ தூதரக உறவுகளை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்த வேண்டும். சோ இந்த இடத்துல கண்டிப்பா அந்த 3 அப்படிங்கிறது தான் சரியா வரும். சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ அடுத்து இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். ஓகேங்களா? சோ இது இந்த மாதிரி நம்ம இந்த டைப்ல போட்டிருக்க மாட்டோம், பட் ரொம்ப ஈஸியானதுதான். பார்த்துருந்தீங்கன்னா போட்டிருந்துருக்கலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. சோ இந்த சிம்பிள் எல்லாமே போட்டிருப்போம். இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பாருங்க, ஏ ஆஸ் பினா ஏ வகுத்தல் பி. ஓகேங்களா? ஏ ஸ்டார் பினா ஏ பெருக்கல் பி, அவ்வளவுதான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ராம் என்பவரின் வருமானம் ரவியின் வருமானத்தில் 80%. அதாவது பியோட வருமானம் அப்படிங்கிறது 100%, இவரோட வருமானத்துல இருந்து 80% அப்படிங்கிறது தான் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை எப்படி நம்ம எழுதலாம், ஏவோட வருமானம் அப்படிங்கிறது 80% ஆஃப் பி அப்படின்னு எழுதலாம். 80% 80/100 பி அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா? சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல எது வருதோ அதுதான் ஆன்சர். பாருங்க, ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆஷ் அப்படின்னா என்னது, டிவைடட் பை, அப்ப 100/80 இன்டு பி. நமக்கு எப்படி வந்திருக்கணும், 80/100 வந்திருக்கணும். அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து பாருங்க, ஏங்கிறது 80/100/100. ஓகேங்களா? சாரி, பி. சோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த இதுல வராது இல்லையா? சோ இந்த ரேஞ்சில வராது, ஏன்னா டிவைடட் பைல வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன்ஸ் பியும் கிடையாது. சி பாத்தீங்க அப்படின்னா 80/100 இன்டு பி. சோ இதுதான் இந்த ஃபார்மேஷன்ல வந்திருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்கும், 80/100 பின்னு வந்திருக்கும். ஸோ இப்படி வராது. ஸோ அவங்க சொன்னது அந்த ப்ரொசீஜர் இங்க இருக்குல்லையா, அந்த ஒரே ஒரு லைன் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத தீர்மானிக்குது. ஏ அப்படிங்கிறவரோட வருமானம் அப்படிங்கிறது பி வருமானத்துல 80%, அவ்வளவுதான். இதுக்கு பேஸ் பண்ண மாதிரி என்ன ஆப்ஷன் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரூத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஓகேங்களா? சோ ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது, அடிக்கடியா, சில நேரங்களிலா, ஒருபோதும் கிடையாதா, எப்போதுமா? இதுதான் கேள்வி. ஆக்சுவலா எப்போதுமே மிதக்கும். பனிக்கட்டி அப்படிங்கிறது தண்ணியில மிதக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் எப்போதும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதுல எது வந்து தவறா இருக்கு, ஆடா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா, இது இங்க வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம், கிளாக் வைஸ் ஒரு ஸ்டெப் நகர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கிளாக் வைஸ் இது அப்படியே நகர்ந்துருக்கு, அப்படி வந்திருக்கு. அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரல, ஆன்டி கிளாக் வைஸ் நகர்ந்துருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகர்ந்துருக்கு, இதுவும் கிளாக் வைஸ் நகர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இமேஜ் கிளாக் வைஸ் நகர்ந்து எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு இந்த இமேஜா மாறி இருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன்னே மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் பி 2 மட்டும் தான் தவறா இருக்கு, மீதி எல்லாமே சரிதான். ஓகேங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ கடைசி கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, பின்வரும் சொற்களில் என்டிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ இதுல இருந்து எந்த சொற்களை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கீழே பாருங்க, இங்க ரோஸ், எண்டு, டன் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல டி அப்படிங்கிறது வருது இல்லையா, ஓட் அப்படிங்கிறதுல டி வருது. டி அப்படிங்கிறது என்டிவர்ஸ்லயே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த எந்த இடத்துலையுமே அந்த ஸ்பெல் கிடையாது. அப்போ கண்டிப்பா ஓட் அப்படிங்கிறத இந்த வேர்ட்ஸ், இந்த லெட்டர்ஸை வச்சு நம்மளால மேக் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுல ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இதே மாதிரி நம்ம போட்டிருப்போம் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளா அந்த வேர்ட்ஸ்ல இருந்து எந்த வேர்ட்ஸ் நம்மளால கொண்டு வர முடியாது அப்படின்னா அதுல எந்த லெட்டர் இல்லாம கொடுத்துருக்காங்க, புதுசா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர், நம்ம டிக் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கிளாஸை, நம்மளோட வீடியோஸை, நம்மளோட ப்ராக்டிஸ் கொஸ்டினை, நம்மளோட டெஸ்ட்
எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா 40க்கு 40 அப்படிங்கிறது அசால்ட்டா எடுத்திருக்கலாம். அது போக ரொம்ப டைமிங்கும் இழுத்துருக்காது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பீடாவும் குயிக்காவும் போட்டுட்டு அடுத்தடுத்ததுக்கு நீங்க போயிருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 40 கேள்விகள் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா எக்ஸாம் முடிச்சு வெளியே வந்த உடனே நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதிட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா முடிச்சுட்டு நைட் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது. செகண்ட் பேப்பர் காலையில மார்னிங்கே வச்சுட்டாங்க இல்லையா? ஸோ மார்னிங் முடிஞ்சு இந்த லஞ்ச் டைம்ல வெளியே வந்த உடனே மொபைல்ல இருந்து மெசேஜ், மொபைல்ல இருந்து கால் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு நாளே எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ நேத்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருந்ததால என்னால் வந்து கொஸ்டின் பார்க்க முடியல. ஸோ அதனால இன்னைக்கு காலையில பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸோ அது எல்லாமே எப்படி வந்து பார்த்த உடனே சரி எப்படி எப்படி இருக்கு, எப்படி எப்படி நம்ம கொடுத்ததுல இருந்து வந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா தெளிவா வீடியோஸ் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.